அன்பார்ந்த நண்பர்களே, இப்போ நேற்று நாங்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடச்சிச்சு. அதை வந்து முழுமையாக நாங்கள் சுற்றி பார்த்தோம். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ஆன்மீக சுற்றுலாவை நல்லபடியாக முடித்து கொண்டு அங்கேருந்து நம்ம டெம்போ ட்ராவல் வண்டியில் பூரி பூரி பூரியிலிருந்து நாங்கள் வந்து சந்திரபாகா பீச்சு 35 கிலோமீட்டர் பூரியிலேருந்து அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே இந்த சந்திரபாகா பீச்சிலேருந்து அதனால் கோனாருக்கு 5 கிலோமீட்ரு. அதை பார்த்துட்டு அங்கே வந்து நம்ம 10 ரூபா நோட்டில் அந்த சக்கரை இருக்கு இல்லையா, கோனார் அந்த சூரிய நமஸ்கார சக்கரம், அதை வந்து அங்கே போன உடனே உங்களுக்கு நான் வந்து விவரமாக நான் படம் பிடித்து காட்டுகிறேன். இப்போ நாங்கள் வந்து சந்திரபாகா பீச்சை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அங்கேருந்து 35 கிலோமீட்டர் இது நெருங்கி விட்டோம். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இலக்கை அடைந்து விட்ட பிறகு உங்களுக்கு அந்த பதிவை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த முக்கடலும் சந்திக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த ஒடிஷா மாநிலம் ஒரிஷாவிலேருந்து துஷ்டபத்ரா நதியும் இந்திய பெருங்கடலும் இங்கே கலக்கிறது சந்திரபாகா பீச்சில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு படகுத்துறை மாதிரி இங்கே வந்து படகுத்துறை நேம் ராம்சந்திர போட்டீஸ்வரர் வந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள். அதை பாருங்கள், அதான் அதனுடைய லேவ் பார்க்குறேங்க. இது தாண்டி போனால் தான் சந்திரபாகா பீச்சு 4 கிலோமீட்டரில் இருக்குது இங்கேருந்து. இந்த பூரியிலேருந்து கோனார்க்கு போகிற வழியில் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி சந்திரபாகா பீச்சு. இது பாருங்கள், அந்த பீச்சிலேருந்து தான் நாங்கள் இங்கே உங்களை படம் பிடிச்சி காட்டிகிட்ருக்கோம். எவ்வளோ அந்த பீச் வந்து எவ்வளோ ரம்மியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தினால இங்கே வந்து கூட்டம் வந்து இந்த அழகை கண்டு ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து நீங்களும் இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்து பயன்பெறுமாறு தொழிலாளர் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சூரியனார் கோயிலுடைய நுழைவாயிலில் முன்பதியில் நின்றுட்டுருக்கோம். இந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு 40 ரூபா டிக்கெட் சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அது முன்னாடி நின்று தான் அந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு வந்து சமர்ப்பித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு அந்த முகப்பு வாரத்தில் நின்றுட்டுருக்கிறோம். உள்ளே போனவுடனே அதனுடைய முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னே கேலரி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற சூரியனாருடைய அந்த சக்கரம் தான் இதை பார்த்துட்ருக்கீங்க. அதை வச்சு இந்த கேலரியாக செட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து மியூசியம் ரெடி பண்ணி உள்ளே வந்து எல்லாம் டிக்கெட் போட்டு 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மெயின் என்ட்ரன்ஸில் தான் இது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது உள்ளே போய் இன்னும் சில தகவல்களை நாங்கள் உங்களுக்கு இதில் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியப்படுத்துகிறோம். இந்த சந்திரபாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணோட மகன் வந்து சாமன் வந்து தன்னுடைய தொழுநோய் நீங்கிறதுக்காக வேண்டி சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்தார். அதனால் வந்து சூரிய பகவான் அவருக்கு ஒரு காட்சி அளித்து அவர் அந்த தொழுநோய் நீங்கிறதுக்காகவும் தன்னை தினமும் பூஜிப்பதற்காகவும் அவருடைய சூரியனார் சிலையை வந்து இங்கே அவருக்கு சாம்பனுக்கு வழங்கியிருக்காரு. அந்த சூரியனார் சிலையை வந்து சூரிய பகவானுடைய சிலையை வந்து இந்த சூரியனார் என்ற ஊரில் இந்த கோயிலாக வச்சு அவர் வந்து இந்த கோனார்கில் வந்து சூரியனார் கோயிலை வச்சு அவர் வந்து கட்டிடக்கலையை வந்து மிக சிறப்பாக எழுப்பி அந்த இடத்துல அந்த சிலையை நிற்க வச்சிருந்தார். அதாவது கீழே தொடாமல் மேலேயும் தொடாமல் அந்த காந்த சக்தியோட ஆற்றலை கொண்டு இந்த கோயிலை வந்து நிறுவியிருந்தார். இந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கோயில் வந்து இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பூரி துறைமுகத்தில் வரக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து இது திசை திருப்பிட்டு இருந்த இந்த காந்த சக்தின்றது வந்து முகலாய அரசுகளை கண்டுபிடிச்சி இந்த கோயிலை வந்து இடிக்கணுன்ற முடிவு பண்ணி இந்த கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள உள்ளூர் வாசிகள் இந்த கோயிலை வந்து பாதியிலே நிறுத்திட்டுருக்காங்க. இதில் வந்து இந்த கோயிலை வந்து இடிப்பதனால் சில தங்களுக்கு ஏதோ வந்து குறைகள் ஏற்படும் என்று அவர்களாக கருதி இந்த கோயிலுடைய இடிக்கக்கூடாத நல்ல எண்ணத்தில் அவர்கள் இடிக்காமல் விட்டு வைத்திருக்கார்கள். அந்த முழுமையான இடிக்கப்பட்ட இந்த கோயிலை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த முன்னாடி பகுதியெலாம் இல்லை, இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்ட கோயிலை பாருங்கள், பின்னாடி இடிக்காமல் இருக்கிற கோயிலை பாருங்கள். அந்த பின்னாடி இடிக்காமல் உள்ள கோயில் தான் அந்த சூரியனாருக்கு சிலை இருந்தது. ஆனால் இப்போ அந்த சிலை வந்து அந்த சிலையும் இல்லை, மேலே இருக்கிற கலசமும் இல்லை. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது. நீங்கள் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயில் அந்த சிலையை வழிபடலாம். எங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெறும்னா அந்த கட்டிடக்கலை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே பூஜை கிடையாது, நித்திய பூஜை எதுவுமே கிடையாது. பழைய கட்டிடக்கலையை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய வகையில் தான் அந்த வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோடைய தல வரலாறு. இதை பார்த்து நீங்களும் வந்து அடுத்த முறை வந்து இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த கோயில் வந்து சூரிய பகவானுடைய ரதத்தை போன்றே வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த குதிரைகள் முன்னாடி பூட்டி இழுக்கிற மாதிரியும் சுற்றி சக்கரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த சக்கரம் தான் நம்ம ரூபா நோட்டில் இருக்கிற இப்போ தற்போது உள்ள 10 ரூபா நோட்டில் இருக்கிற சக்கரத்தில் இடம்பெற்றிருக்குது. இந்த இந்திய ரூபாயில் உள்ள 10 ரூபா நோட்டுடைய சக்கரம் தான் வந்து இந்த தத்ரூபமான சக்கரம் இங்கே இருப்பார். அதோடைய ஒரிஜினல் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த சக்கரம் வந்து சாதாரண சக்கரம் கிடையாது. இந்த சூரிய பகவானுடைய தேரில் ஓடக்கூடிய சக்கரத்தை வச்சு அந்த நாட கால அளவு நிலை, அதாவது வந்து மணின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த 12 மணி நேரத்தை வந்து இந்த சக்கரத்துடைய
தேருடைய அந்த அச்சாணியில் ஒரு குச்சி வச்சோம்னா அந்த குச்சியோட நேல் எங்கே படுதோ அதை வச்சு காலநிலையை அறிஞ்சாங்கன்றது ஒரு வரலாறு. அதனுடைய சிறப்பு தான் இந்த சக்கரத்தில் தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அதான் இப்போ நேரில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த பதிவு தான் உங்களை வந்து நீங்கள் கண்டு ரசிக்கிறதுக்கும், லைக் பண்ணுறதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த சூரியன் வந்து காலையில் உதித்து சாயந்தரம் மறையும் போது எப்படி அந்த குதிரையை வந்து சவாரி செய்கிறாரோ அதே மாதிரி அமைப்பு இங்கே கொண்டு இருக்கிறது. இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க கோயில். அது வந்து இதை வந்து இடிச்சிருக்காங்க. அது முன்பகுதி மட்டும்தான் இடிச்சிருக்காங்க, பின்னாடி அப்படியே இருக்குது. இதில் வந்து சிலை இல்லாமல் அந்த கோயிலை நம்ம பார்க்குறது தான் இப்போது இதனுடைய சிறப்பாக இருக்குது. உள்ளே எந்த சாமியும் கிடையாது பாருங்கள், எல்லாமே இந்த சாமி தான் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் கொண்டு போய் ஜெகநாதருக்கு பக்கத்தில் அதுக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி தனி இடத்துல வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த சாமியை வழிபட்டோம். இருந்தாலும் சூரியனார் இருந்த இடத்த வந்து பார்த்துட்டு போனதுக்காக வந்து சூரியனார் கோயில் வந்துருக்குறோம் நாங்கள். இங்கே இந்த கோனார்களில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சூரியனார் கோயில், அது இந்தியாவிலேயே சூரியனுக்கு என்று இருக்கிற ஒரே கோயில் இந்த கோனார்களில் சூரியனார் கோயில் தான். அதை வந்து மிக அருமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் லிங்கராஜ் கோயில், தவளகிரி, புவனகிரி தரிசிப்பதற்காக அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கோயில் தலம் சென்றடைந்தவுடன் அங்கு உள்ள தல வரலாறு அதனுடைய சிறப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இது புவனகிரி மலை மேலே உள்ள ஒரு சின்ன கோயில். இது உள்ளே இருக்கிற சாமி நாங்கள் தரிசனம் பண்ணது. அடுத்தபடியாக புவனேஸ்வர் நோக்கி தவளகிரி நோக்கி சென்று இருந்திருக்கிறோம். அங்கே உள்ள சாமி தரிசனம் பண்ணிட்டு அது அங்கே உள்ள பதிவில் நாங்கள் இந்த தவளகிரி, அதாவது வந்து புவனேஸ்வர்லேயே தவளகிரின்ற ஒரு இடம். இது இந்த மலை மேலே இருக்கிற வந்து இந்த லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்து அப்படியே வந்து இந்த புத்த கையாலயன்னு சொல்லி புத்த மதத்தை சேர்ந்த ஒரு கோயில். பாருங்கள், புத்தர் இங்கே வந்து தியான வடியில் இருக்கார் பாருங்கள். அந்த கோயிலுடைய சிறப்பு தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். இருக்கிற புத்தர் வந்து எல்லாத்துலேயும் தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா சயன குளத்தில் இருக்கார் பாருங்கள். இது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து புத்தர் வந்து உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அவர் சயன குளத்தில் இருக்கார். நம்ம அத்திவரதர் மாதிரி இருக்கார் பாருங்கள் நல்லா. இது வந்து ஒரு மலை மேலே ஏறி வந்து பார்க்கணும். இதை பார்த்த பிறகு இந்த ஊரோட இந்த வியூ, இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பச்சை பசையில் என்று வயல், நெல் வயல், இயற்கை காட்சிகள். அங்கங்கே பாருங்கள், நம்ம மாதிரி வந்து இங்கே பொல்யூஷன்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. எல்லாமே முழுக்க இயற்கை வளம் சார்ந்ததாக இருக்குது. இது வந்து ரொம்ப நேச்சுரல், அவ்வளோ ஒரு அருமையான ரம்மியமான காட்சியாக இருக்குது. அங்கே தான் இந்த தவளகிரின்ற இடம் அமைஞ்சிருக்கு. அதில் தான் புத்தர் தவம் பண்ணுற கோலத்தில் இங்கே அமர்ந்திருக்கார். ஆசையே மனிதனுக்கு காரணம் என்று சொன்ன புத்தரோட ஆலயத்திலே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த காட்சி தான் உங்களுக்கு அளித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி காட்சியை பார்க்குறதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதை பார்க்குறீங்களா, இது வந்து புவனேஸ்வரில் லிங்கராஜ் கோயில். இது பாரு, எங்கள் அங்கே பூரி ஜெகநாதர் கோயில் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. அது ரொம்ப பழமையாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப பரந்த நிலப்பரப்பில் வச்சு அந்த காலத்து நம்ம ராஜேந்திர சோழனுடைய மகன் வழிகள் தான் இதை கட்டிருந்தா கூட ஒரு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இது உள்ளே போய்ட்டு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். இதுதான் எங்கள் டீமு. இவங்களாம் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்களெலாம் இந்த கோயில் சுற்றுலாவுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக்கிறோம். இன்னும் அதனுடைய பதிவில் வந்து உள்ளே போய்ட்டு நாங்கள் வந்து இன்னும் விவரமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். உள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்றாங்க. அதனால் நாங்கள் வந்து கூடியமான வரையும் முயற்சி பண்ணுறோம் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த வெளி தோட்டத்தை முதல்ல நாங்கள் காட்டிடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே வாய்ப்பு இருக்கும்போது உள்ளே நாங்கள் காட்டிடுறோம். அந்த கோயிலோட குளத்து பாருங்கள், குளத்தோட்டத்தை பாருங்கள். அந்த குளத்தில் வந்து கை கால் கழுவி தீர்த்தம் தொளிச்சிட்டு உள்ளே கோயிலில் போகிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த குளத்துடைய படிக்கட்டில் தான் இருந்துட்டு நாங்கள் உங்களுக்கு தகவல் அளிச்சிட்ருக்கோம். இந்த குளத்தோட பாருங்கள், அந்த நீரை பாருங்கள். பார்த்துட்டு இந்த கோயில் உள்ளே போயிட்டு அங்கே உள்ள தகவலை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அந்த குளத்தில் வந்து நாங்கள் கை கால் கிளம்பிட்டு அந்த கோயில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இதுதான் நுழைய வாயில். இது உள்ளே போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உள்ளே போனால் ஃபோன் அலோடு இல்லை, இங்கே லாக்கரில் போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லாக்கரில் போட போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த கோயிலோட மூலவர் லிங்கராஜ் என்ற சிவன் வந்து
ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நாமளே வந்து அதை போய் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப அமைப்பாக இருக்குது. பொதுமக்கள் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமாக லிங்கத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப எப்படி பரப்பளவு அதிகமாக கொண்டு கிட்டத்தட்ட வந்து 10க்கு 10 பரப்பளவு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபம் வடிவமைச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி இங்கே நான் பார்க்குறது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி வேறு எங்கேயும் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே காளேஸ்வரி போனீங்கன்னா கூட அது வந்து ஹைட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து காளேஸ்வரியில் லிங்கம். மற்ற இடத்துல வந்து சாதாரணமான லிங்கம் தான் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிங்கராஜ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த கோயில் வளாகத்துக்குள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட லிங்கம் சம்மந்தப்பட்டது. லட்சுமிராஜ் கோயில், சின்ன சின்ன கோயில்கள், காசி விஸ்வநாதர் கோயில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரி ஜெகநாதர் கோயிலும் இந்த புவனேஸ்வரில் லிங்கராஜ் கோயிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து பெருமாள் இந்த கிருஷ்ணன் கோயில், இங்கே வந்து சிவன் கோயில். இதுதான் வந்து இங்கே வித்தியாசம். மற்றபடி பார்த்தா கோயிலோட அமைப்பு பூரா பார்த்திங்கன்னா ஒரே மாடலில் கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு கல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல் எங்கேயுமே எப்போ எங்கேருந்து கட்டிச்சுன்னு தெரியல. அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கோயிலை சுற்றி பார்த்தோன்னா பார்த்துட்டே இருக்கலாம், மீண்டு வர முடியல. இங்கே பார்த்தாலும் அதே மாதிரி மண்பானையில் சமைச்சு தான் அங்கே வந்து சிவனுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து புது புது சமையல் செஞ்சு வச்சு தான் இங்கே வந்து சிவனுக்கு வந்து படையல் செய்கிறாங்க. அது நம்ம வாங்கி சாப்பிட்லாம். 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம வாங்கி திருப்தியாக வாங்கி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கோயிலோட மற்றும் ஒரு சிறப்பு. உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ காற்று வசதி நல்லா நம்ம உள்ளே இந்த கோயிலை ரசிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இன்னொரு நல்ல ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமளே வந்து பாலை கொண்டு வாங்கி பூஜை பொருளை வாங்கி அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலையில் இருக்குது. நாமளே அபிஷேகம் பண்ணுற மாதிரி அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த புவனேஸ்வரில் லிங்கராஜ கோயில்னு சொல்லலாம். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப நாமளே பூஜை பண்ணுறதுல நமக்கு வந்து மட்டற்ற மகிழ்ச்சி. நம்முடைய பிரார்த்தனைகளை இங்கே சொல்லி நம்ம வந்து அதை வேண்டிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பயனுள்ள பயனடைய மாதிரி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை இது அது வந்து ஜெயின் டெம்பிள்ஸ். அது வந்து என்ன உதயகிரி டெம்பிள்ஸு. இது வந்து கந்தகிரியில் கோயில் கிடையாது. மலையை வந்து குடவரையே கோட்டை மாதிரி அப்படியே ஒரு கல்லை வந்து வீடு மாதிரியாகவும் கோட்டையாகும். புவனேஸ்வரில் கந்தகிரி, உதயகிரி, லிங்கராஜ் டெம்பிள் எல்லா கோயிலும் பார்த்துட்டு இப்போ வந்து புவனேஸ்வர் ரயில் நிலையம் வந்து இறங்கியிருக்கிறோம். இங்கே 6 மணிக்கெலாம் வந்து வந்துவிட்டோம். 6:50க்கு ட்ரெயின். பாருங்கள், நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து டெம்பரூர்லேருந்து இறங்கி அவங்கவுங்க ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க. இது வந்து இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்து சிறப்பாக அமைஞ்சது. அதுக்கு வந்து இறைவனுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியும் கூட வந்தவங்களை ஒத்துழைப்பும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது இந்த ட்ராவல்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ராவல்ஸ் வந்து இவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஒரிசா டூரிஸ்ட்லேருந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணி எல்லா இடத்தையும் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு கூட்டின்னு போயிட்டு எல்லாம் கூட்டின்னு வந்து எங்களை வந்து நல்லா ஒரு முறையில் சிறப்பான ஒரு ஆன்மீக சுற்றுலா இனிதே நிறைவடைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இதை வந்து நல்ல முறையில் பதிவு பண்ண விஜய் அவர்களுக்கும் இந்த டிநகர் கிங்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த டிநகர் கிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்குவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். எங்களை எல்லா குறைகள் நிறைகளையும் எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தி லைக் பண்ணி மற்றவர்களையும் பார்க்க வைக்குமாறு உங்களை வந்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.